where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. சன் தொலைக்காட்சி குழும நிறுவனர் கலாநிதி மாறனுக்கு எதிராக அவரது சகோதரர் தயாநிதி மாறன் எம்பி நோட்டீஸ் வழங்கியிருப்பது பேசுபொருளாகியுள்ளது. திமுக மக்களவை உறுப்பினர் தயாநிதி மாறன் அவரது சகோதரர் கலாநிதி மாறனுக்கு எதிராக நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதன்படி சன் டிவி மூலம் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் கலாநிதி மாறன் ஈடுபட்டுள்ளதாக தயாநிதி மாறன் அனுப்பிய நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சன் குழும நிறுவனங்களின் பங்குகளை குறைந்த விலைக்கு தனக்குத்தானே கலாநிதி மாறன் ஒதுக்கீடு செய்து கொண்டதாகவும் இதன் மூலம் 60% உரிமையை சன் குழுமத்தில் அவர் பங்குதாரர்களிடம் கேட்காமலேயே எடுத்துக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சன் குழுமத்தில் கலாநிதி மாறனை தவிர்த்து மற்ற குடும்ப உறுப்பினர்களின் பங்குகள் 50%லிருந்து 20% குறைந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2023ஆம் ஆண்டு வரை கலாநிதி மாறன் 5,926 கோடி ரூபாய் லாபம் பெற்றதாகவும் 2024ஆம் ஆண்டு மட்டும் 455 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 3,500 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகள் வெறும் 1 கோடி ரூபாய்க்கு அன்றைய காலகட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவ்வாறான மோசடிகளின் மூலம் சன் பிக்சர்ஸ், சன் டைரக்ட், சன் ரைசர்ஸ் ஹைதராபாத் IPL அணிகளை கலாநிதி மாறன் தன்வசப்படுத்திக் கொண்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே சன் டிவி பங்குகளை கையாளுவது 2003ஆம் ஆண்டு இருந்த நிலைக்கு மீட்டெடுக்க வேண்டும் எனவும் நோட்டீஸில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஜூன் 10ஆம் தேதி அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸில் கலாநிதி மாறன், அவரது மனைவி காவேரி மாறன் உட்பட 8 பேர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப் போவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த ஆண்டு அக்டோபரில் இதுபோன்ற நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போது தங்களது சகோதரி அன்புக்கரசிக்கு கலாநிதி மாறன் 500 கோடி ரூபாய் கொடுத்ததாகவும் நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மத்திய அரசின் விசாரணை அமைப்பை அணுக திட்டமிட்டுள்ளதாகவும் தயாநிதி மாறன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.